இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை கட்டியெழுப்ப போகின்றார். ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போகின்ற பொழுது இன்றைய தினம் மாறாதா, நாளை தினம் நம்ம வாழ்க்கை மாறாதான்னு சொல்லி காத்துட்ருப்போம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத சொல்லுவீங்க, எப்போதும் பொழுது தான் போச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் நாளை தினம் சூப்பராக இருக்குமா இல்லை எப்படி போகுதுன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தெரியும். உன்னோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே இப்படி தான் இருக்க போகுது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறும் கண்டிப்பாக. நீ முழு மனசோட முழு ஆன்மாவோட எந்த ஒரு விஷயத்தை நீ முழுமையாக ஈடுபடுறியோ, அந்த விஷயத்தை நோக்கி நீ ஓடுறியோ, அந்த விஷயம் உனக்கு கை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி அரை மைண்டாக இருப்போம்ல, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும் பிரதர், ரொம்பவே விரும்புகிறேன் இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. யார்கிட்ட கேட்கலானோ யோசிக்கிறேன். வீட்டில் கேட்டாலும் உனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. நண்பர்கள்கிட்ட கேட்டாலும் வானடா நீ வேலையை பாரு, இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறதுக்கே தயக்கமாகவே இருக்குன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது யாரையும் கேட்காதீங்க. கண்களை மூடி, ஆண்டவரே நான் பண்ண போகிறேன் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பத்திரமா கொண்டு போகணும், நான் அவங்கள நம்பி தான் ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, நான் அதெல்லாம் எதுவும் பெருசுப்படுத்தலை. நான் என்ன நம்புகிறேன், நான் அவங்கள நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கி வாழ்க்கையில் மேலும் வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர்லாம் உண்மையாக மனது உருகி ஜெபிச்சு, கண்ணீரும் கவலையுமா ஜெபிச்சு, ஆண்டவர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான மனசு நோக்கடிச்ச ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. நேற்றைய தினம் நடந்துச்சு, இன்றைக்கி பேப்பரில் போட்டிருந்தாங்க. ரொம்பவே உடஞ்சிட்டாங்க அது படிக்கும் போது. 13 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமையினால் சித்திரவாதி அனுபவிச்சிருக்கான். அம்மா அப்பா கூட பிரச்சனை, நீ அங்கே போயிடு அத்தை வீட்டில் அப்படின்னு சொல்லி. அங்கே போனால் அத்தை அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வெளியே போகும்போதெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் பார்த்து இவ்வளோ அழகான பொண்ணை என் கண்ணில் காட்டலையே, கூட்டுவான்னு சொல்லி அதை படிக்கும்போதே விவரம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கூட இருக்க சொந்த பந்தங்கள் அத்தை மாமா சித்தப்பா சித்தி இப்படிலாம் யாரை நம்புறதுன்னு தெரியாமல் இருக்கலோ. இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கும்போது நடா இது நல்லவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லணும், யாரும் தப்பு சொல்ல. ஆனால் இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணும்போது தாம் பொண்ணாச்சே அப்படின்னு நினைக்கணும்ல. ஆனால் யாரும் அப்படி நினைக்கிறது இல்லைல்ல. ஒரு இச்சைக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை விளையாடிட்டாங்கங்க. பாலியல் வன்கொடுமைகளால் துன்புறப்பட்டு ஒவ்வொரு நாளுமே நீ வரணும், வரலன்னா உன் குடும்பத்தை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி பயம்புறுத்தி 13 வயசு சிறுமிக்கு என்னங்க தெரியும். ஒரு நாள் இன்னும் அந்த விஷயம் வெளியே தெரிய வந்துருச்சு, உள்ளே போட்டுட்டாங்க. ஆனால் தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். அது தூக்கு தண்டனையாக கிடைச்சா கூட ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் நான் தான் இருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது யாரும் பாலியல் வன்கொடுமைக்கு இது மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணால் இந்த தண்டனைகள் இருக்குது பயம்புறுத்தணும்ல. ஆனால் இன்றைக்கி பண்ணவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணி வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்களா. என்ன பிரதர் ஒவ்வொரு நாள் நாங்கள் படிக்காத விஷயம் கிடையாது. பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது. நல்ல தீர்வு எப்போ கிடைக்க போகுதுன்னு தெரியல. பெண்கள் எப்போ தான் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு ஒன்றும் புரியல. வெளியில் போகிறதுக்கும் பயமாக இருக்குது. எங்கே போனாலும் பதட்டமாகவே இருக்குது. குழந்தைங்க, அதுவும் பெண் குழந்தைங்களும் விட மாட்டுறாங்க. பெண் குழந்தைங்களிருந்து 60 வயசு பாட்டியோடு விட மாட்டுறாங்க. அவ்வளோ இச்சைக்குள்ளாக மனிதர்கள் இங்கே சுற்றிட்டு இருக்காங்களோ. இந்த மாதிரியான விஷயங்கள் மேலும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம்ல. ஆண்டவரே கண்டிப்பாக தக்க தண்டனைகள் இந்த மாதிரியான குற்றம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு ஜெபிக்கலாம். அந்த 13 சிறுமிக்காக நம்ம ஜெபிச்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிச்சிக்க போகிறோம். எப்போது என்ன நடக்குன்றது தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கணும்ல. கோவத்தை தூக்கி போட்டுருங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பேசாமல் இருந்திருப்பீங்க, ஒரு சில பேர்கிட்டலாம் பேசுகிறீங்க. போகும்போது எதுவுமே நம்ம கொண்டு போகிறதே கிடையாதுங்க. நிச்சயமான உண்மை. நீங்கள் சொந்த வீடு வாங்கியிருக்கலாம், ஆடம்பரமான வீடு வாங்கியிருக்கலாம், BMW ஆடி பென்ஸு கார் எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம இருக்கணுமே. நம்ம இல்லை அப்படின்னா யார் அனுபவிப்பா? ஸோ அதனால் அன்பு கொடுங்க, அது அன்பாக கொடுங்கன்னு சொல்லி நேற்று தினத்தில் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். முதலாவது நான் ஏசப்பா கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. இதை கொடுத்துட்டாலே போதும்ப்பா. நல்ல சிந்தனையை கொடுங்க, நல்ல எண்ணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் வரவே கூட நடக்கவே கூடாது ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு ஆகிய பொக்கிஷமெல்லாம்
எல்லாம் அடங்கி இருக்கின்றது என்று வேதாகமம் கூறுகின்றது. கொலோசியர் 2:23 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போகின்றார். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்பின் தகப்பனே, என் நிமித்தம் உம் குமாரனை பலியாக்கியதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. இயேசுவின் மூலம் சகல ஆசீர்வாதங்களையும் எங்களை அனுபவிக்க செய்வீராக. எங்கள் வாழ்வை ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. எங்கள் மேல் எல்லா ஆவிக்குரிய ஈவை பொழிந்தரல வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. பாரத்திலிருந்து ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு அருள செய்வீராக. சகல தேவைகளையும் கொடுத்து எங்களை உத்தமம் உள்ளவர்களாக மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியின் மூலம் உம் வல்லமையினால் எங்களை மூடுவீராக ராஜா. எங்கள் மூலமாக அற்புதங்களும் சுகமும் பாய்ந்து செல்வதாக. மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக விளங்கும்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.